யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கிழக்கை பிறப்பிடமாகவும் கனடா மிசிசாகாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த புஷ்பா தயாபரன் அவர்கள் 9/12/2022 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். அன்னார் காலம் சென்ற அந்தோனி பிள்ளை பாலசிங்கம் மேரி தெரேசா தம்பதிகளின் அன்பு மகளும், காலம் சென்ற சிவனையா மனோன்மணி தம்பதிகளின் அன்பு மருமகளும், தயாபரன் அவர்களின் ஆரோக்கிய மனைவியும், அருண்குமார் லக்ஷணா ஆகியோரின் பாசமிகு தாயாரும், ஞான பிரகாசம், விக்டோரியா பிள்ளை, அப்புக்குட்டி, ஐயாத்தை ஆகியோரின் அன்பு பேத்தியும், மரியபாலன், பாலுக்குட்டி, சில்வேரியா, திருமகள் ராசாத்தி, பண்டத்தரிப்பு இலங்கை, சுதர்சினி, ரீட்டா சுதா டொரண்டோ கனடா, தபபாலன் தமிழ்நாடு இந்தியா, ஜெயராணி ஜெயா தமிழ்நாடு இந்தியா, ஆன் மரீனா மைனா பண்டத்தரிப்பு இலங்கை ஆகியோரது அன்பு சகோதரியும், புவனதாஸ் ஜெர்மனி, ரஞ்சினி இலங்கை, ரஞ்சன் கனடா, மனோகரன் இலங்கை, வதனி ஜெர்மனி, சிவகுமாரி சுசி கனடா, சூரியகலா ராதா லண்டன், சசிகலா காஞ்சனா ஜெர்மனி, பாலேந்திரன், சிவகுமார், சுகந்தா அடைக்கலம், காலம் சென்று வாகீசன் ஆகியோரின் அன்புமை துணியும், ரெவர் சிஸ்டர் புஷ்பத்தின் கன்னியாஸ்திரி திருக்குடும்பம், அவர்களது அன்பு மருமகளும், திருமதி மேரி பேப்டிஸ், திருமதி செபஸ்தியான் பிள்ளை, திருமதி தியாகராஜா ஆகியோரின் பெறாமகளும் ஆமார். அன்னாரது புதுவிடல் பார்வைக்காக 13/12/2022 செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் 5 மணி தொடக்கம் 9 மணி வரையும், 14/12/2022 புதன்கிழமை அன்று காலை 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரையும் செயின்ட் ஜான்ஸ் டிக்ஸி செமெட்ரி அண்ட் கிரெமட்டோரியத்தில் வைக்கப்பட்டு, இறுதி கிரியைகள் 14/12/2022 புதன்கிழமை அன்று காலை 10:30 மணி தொடக்கம் 11:30 மணி வரையும் செயின்ட் ஜான்ஸ் டிக்ஸி செமெட்ரி அண்ட் கிரெமட்டோரியத்தில் இடம்பெற்று, நல்லடக்கம் 14/12/2022 புதன்கிழமை அன்று காலை 11:30 மணி அளவில் எசம்டன் கேத்தலிக் செமெட்ரியில் இடம்பெறும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு கணவர் தயாபரன் 47743264 058960946, சகோதரி சுதா 47711313, சகோதரன் தபபாலன் 9843656217, மைத்துனி விஜி 47804212, மைத்துனி சுசி 47677346, சகோதரி ராஜி 47335434. உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்கள் அறிவித்தல் சமூகம் சேனலில் இலவசமாக பதிவிடப்படுகின்றது. அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.